ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். நைட்லேருந்தே மார்னிங் வரைக்கும் செம்ம மழை. ஸோ நல்ல கிளைமேட். இதுக்கு சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது பூரிக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ்வலாக எப்பொழுதும் போல் எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு மசால் தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குல வேக போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சப்பாத்தி மாவு பிசைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதுமே சப்பாத்தி பூரிக்குனா சப்பாத்தி மாவு அவர் தான் பிசைவார். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி பூரிக்கும் ஒரு மாவு பிசைஞ்சு கொடுத்துட்டு அழகாக உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு ஊற வச்சுட்டாரு. ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிவிட்டேன். என்னோட பையனும் என்னோட ஹஸ்பண்டும் சாப்பிட்றப்ப சுட சுட பூரி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எழுந்து வந்தோடனே சூடாக பூரி போட்டு கொடுத்தாச்சு. என்னோட பையனுக்கு குட்டி குட்டி பூரி, எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் நார்மல் பூரி போட்டு பூரி உருளைக்கிழங்கு மசால் வச்சு ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு. சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வெஜ் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.